ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஐஃபோன் பேட்டரி சேவிங் டிப்ஸ் இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே அண்ட் பிரைட்னஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே லைட் டார்க் அப்படின்னு இருக்கும், டார்க் மோடு வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ அகெயின் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா செட்டிங்ஸ் உள்ளே இருந்துட்டு பேட்டரியை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பேட்டரி ஹெல்த் அண்ட் சார்ஜிங் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து ஆப்டிமைஸ்டு பேட்டரி சார்ஜிங் அப்படின்னு இருக்கும், அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அக்சசிபிலிட்டி அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்தீங்கன்னா டிஸ்பிளே அண்ட் டெக்ஸ்ட் சைஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே ரெடியூஸ் ஒயிட் பாயிண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ எனேபிள் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம டிக்ரீஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்மளுக்கு பிரைட்னஸ் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ பிரைட்னஸ் வந்து கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மளுடைய பேட்டரி வந்து இன்னும் கொஞ்சம் சேவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன அடுத்ததுக்கு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பேக்ரவுண்டில் ஏதாச்சும் ஒரு ஆப் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுவும் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் செட்டிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் செட்டிங்ஸ்குள்ளே போங்க. போயிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிட்டு அகெயின் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து அனாலிட்டிக்ஸ் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா மேலே ஷேர் ஐஃபோன் அனாலிட்டிக்ஸ் இருக்கும், அது வந்து எனேபிளாக இருந்தால் நீங்கள் டிசேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் வந்துட்டு கேட்கும் ஷேர் ஐக்ளோட் அனாலிட்டிக்ஸ்னு, அந்த மாதிரி இருந்தாலுமே நீங்கள் வந்து டிசேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பேட்டரிக்கு வந்து லைஃப் கிடைக்கும், கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும், நம்ம பேட்டரி வந்துட்டு கொஞ்சம் சேவ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை பயன்படுத்துங்க. இல்லை உங்களுடைய நண்பர்களுக்கு யாருக்காவது பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை வந்துட்டு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.